ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வைவிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 7 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 6 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணதுருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல என்ன தெரியுமா காமிக்கிறாங்க? ஒரு சின்ன பொண்ணு இருக்கும். அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோவ காப்பாத்தியிருக்கும். ஒரு மான்ஸ்டர் வந்து போயிட்டு இருந்திருக்கும். ஸோ ஹீரோவ சைடுல இழுத்து போட்டு அப்படியே காப்பாத்தியிருக்கும். அந்த இதில பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் கண் விழிக்கிறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிருது. ஹீரோ வந்துட்டு புரிஞ்சுக்கிறான். ஹியூமன்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரானவங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அப்பா அதே தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால கேட்குறான், "நீ யாரு? என்ன எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "யோவ்! உன்னைய நான் தான்யா காப்பாத்துனேன்." அப்படிங்கிற மாரிலாம் அந்த சின்ன பொண்ணு மனசுல நெனச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில ஹீரோவுக்கு வந்துட்டு மனசுல தோணுது, ஹீரோட அப்பா சொன்னது தான். மனுஷங்க எல்லாமே ரொம்ப டேஞ்சரானவைங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டெயின் பண்ணு. அவங்கள நம்பாத அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, நான் தான் உன்னைய அந்த மான்ஸ்டர்கிட்டருந்து காப்பாத்துனேன். இல்லைன்னா நீ செத்து போயிருப்ப அப்படிங்கிற மாரிலாம் அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஒரு அப்பா சொன்னது தான் அவனுக்கு ஞாபகம் வருது. எக்காரத்த கொண்டு மனுஷங்கள நம்பாதன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், நான் உன்ன எப்படி நம்புறது அப்படின்னு கேட்க வரதுக்குள்ள அவனுக்கு அந்த எப்படி சொல்றது? பசிச்சா ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த சவுண்ட் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஐயோ! எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன்னா நான் வந்துட்டு அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்ல. எப்போ பார்த்தாலும் நான் ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நான் என்னோட எனர்ஜிய சேவ் பண்றதுக்கு தான் நான் வந்து படுத்து கிடந்தேன். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எழுப்பிவுட்டு என்னோட எனர்ஜிய மொத்தம் வேஸ்ட் பண்ணிருச்சே! அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ நெனச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, என்ட்ட எந்த விதமான ஃபுட் இல்ல அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது ஹீரோ கேட்குறான், என்ன நான் உன்ட்ட ஃபுட்டெல்லாம் கேட்கவே இல்லையே! வேற ஒண்ணும் இல்லப்பா. நீ ஏதோ பசிக்கிற மாரி தெரிஞ்சது. ஸோ நீ என்ட்ட ஃபுட் கேட்பேங்கிறனால தான் நான் என்ட்ட ஃபுட் இல்லங்கிற மாரிலாம் நான் சொன்னேன். அப்படிங்கிற மாரி அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்க டயத்துல அந்த சின்ன பொண்ணு ஒரு பாக்கெட் வச்சிருந்திருப்போம். பிரெட் பாக்கெட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ விழுகுது. ஆமா அது என்ன? அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ கேட்குறான். ஐயோ! அவன் கண்டுபிடிச்சிட்டானே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படிங்கிற மாரி அந்த சின்ன பொண்ணு நெனச்சிட்டு இருக்கு. ஹீரோக்கு இது என்னன்னே தெரியல. ஆமா அவ பாக்கெட்லேருந்து என்ன விழுந்தது? இது என்ன விதமான ஐட்டமா இருக்கும்? அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான். ஏன்னா, அவன் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தனால, அவனுக்கு வந்துட்டு இந்த பிரெட்டு, சில வகையான ஃபுட் ஐட்டங்கள்லாம் அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த நேரத்தில அந்த சின்ன பொண்ணு வந்துட்டு பொய் சொல்ல ஆரம்பிக்குது. இது ஃபுட்டெல்லாம் கிடையாது. சும்மா என் பாக்கெட்லேருந்து விழுந்த ஒரு சின்ன ஐட்டம் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஹீரோ சொல்றான், "சரி நான் கூட ஃபுட்டா இருக்குமோன்னு நெனச்சேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ மனசுல சொல்லிட்டு இருக்கிறப்ப, நம்ம அந்த சின்ன பொண்ணு நெனைக்குது, "என்ன நான் சொன்ன பொய்ய நம்பிட்டான். ஒருவேள மண்டையில அடிபட்டு கிராக் ஆயிட்டானோ?" அப்படிங்கிற மாரி அந்த சின்ன பொண்ணு நெனச்சிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "நீ பொய் சொல்லாத. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹியூமன்ஸ் எல்லாமே பொய் சொல்லுவாங்கன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஒழுங்கு மரியாதை என்னன்னு சொல்லிரு." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ கேட்குறான். சரி வேற வழி இல்ல. நம்ம உண்மைய சொல்லி தான் ஆகணும். இந்த மாரி நம்ம இந்த சின்ன பொண்ணு நெனச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஹீரோ வந்து மனசுல நெனைக்க ஆரம்பிக்கிறான். எப்படியாவது அது ஃபுட்டா தான் இருக்கணும். நான் எப்படியாவது அந்த ஃபுட்ட அடைஞ்சே ஆகணும். அந்த சின்ன பொண்ண தள்ளி விட்டா தான் நான் அப்படியே எடுத்தாகணும். அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருக்கப்ப, அந்த பொண்ணு வந்து குடுக்குது. இந்தா உனக்கு பாதி, எனக்கு பாதி. ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு இந்த சின்ன பொண்ணு வேணுக்குன்னே வந்து என்ட்ட குடுக்குது? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது. இதுக்கு 4 மடங்கா நீ எனக்கு தர்ற அப்புறமா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் தந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோ சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆமா நீ எங்க போக ஆரம்பிக்கிறன்னு அந்த பொண்ணு கேட்கிறப்ப, நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அதான் சாப்பிட்டல்ல, நம்ம அடுத்தடுத்த இடத்த நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். அந்த பொண்ணு வந்து சொல்லுது, "இந்த இடம் எனக்கு முக்காவாசி நல்லாவே தெரியும். இங்க நீ எங்க போனாலும் மாட்டிக்குவ, ஈஸியா செத்துருவ." அப்படிங்கிற மாரிலாம் பொண்ணு சொல்லிட்டுருக்கிறப்ப, ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், "இந்த இடம் உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் சப்வேல இருந்தா மட்டும் தான் நம்மளால தப்பிக்க முடியும்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டுருக்கான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும், ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றானோ, அதான் அந்த பொண்ணெல்லாம் பண்ணிட்டு இருக்குது. ஹீரோ வந்து ஒரு முட்டாளா தான் இருக்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பிரெட் பாக்கெட் எதுவுமே தெரியல. ஆனா என்ன அவனுக்கு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி எந்த இடத்துல இருந்தா சர்வே ஆகலாம் அப்படிங்கிற மாரிலாம் அவனுக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பான். மான்ஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெளியில தான் எப்பவும் சுத்திட்டு இருக்கும். சப்வேக்குள்ள உட்கார்ந்து கொண்டு மான்ஸ்டர் சுத்தாது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பில்டிங் எல்லாமே உடைச்சிருக்கு. ஸோ சப்வேவும் மூடி இருக்கும். ஸோ மான்ஸ்டர் அவ்வளோ ஈஸியா உள்ள வராது. அப்படிங்கிற மாரி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணும் இப்ப சப்வே தேடிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு முட்டாளா, புத்திசாலியா அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் அந்த சின்ன பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு ஹீரோ வந்து குழப்பிட்டு இருக்காப்ல. ஆனா ஹீரோ வந்துட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் வேல்ல சர்வைவல்க்காகவே வாழ்ந்தவன். ஸோ அதனால வெளி உலகத்த பத்தி அவனுக்கு எதுவும் தெரியாது. ஆனா சர்வே ஆகுறதுக்கான எல்லா ஸ்கில்லும் இருக்கு. ஸோ அத பத்தி இந்த சின்ன பொண்ணுக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களும் அந்த அண்டர் கிரவுண்ட் ஏரியாக்கு வந்துடுறாய்ங்க. அதாவது அண்டர் கிரவுண்ட்னு சொல்ல முடியாது சப்வே. ஸோ நம்ம ஹீரோ வந்து எப்போதும் அண்டர் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பொண்ணு வந்து எப்போதும் சப்வேன்னு தான் சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் சப்வே பார்த்தேன். எனக்கு எங்கன்னு தெரியல. பில்டிங் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது. அதனால என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஒருத்தர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும். ஐய்யயோ! கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாய வச்சு மூடிருது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மான்ஸ்டர் எல்லாம் நெறைய வந்துரும். இந்த சவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அப்ப சைலன்ட்டா இருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். "ஆமா கிழவா நீ யார்றா?" அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. "நான் யாருன்னு சொல்றதுக்குலாம் இப்ப நேரம் கிடையாது. நான் உங்கள அந்த சப்வே கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பரவால்ல இவன் ஏதோ கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். சரி இவன நம்பி போவோம் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் நம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா ஹீரோ பார்க்குறான். இங்க என்னடா இவ்வளோ மனுஷங்க இருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தாச்சே அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ மனசுல நெனச்சிட்டு இருக்காப்புல. சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்குது. பரவால்ல நெறைய ஹியூமன்ஸ் இருக்காங்க. நம்மளுக்கு எந்த விதமான
பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, ஹீரோ அங்க இருக்க எல்லாரையும் பார்க்குறான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஹோப்லெஸ்ஸா இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஞ்சராவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவரோட ஃப்ளாஷ்பேக்க. இதேமாரி மான்ஸ்டர்லாம் நெறைய வந்துச்சு. ஸோ, அந்த டயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் எல்லாரோடையும் சேர்ந்து ஓட ஆரம்பிச்சேன். ஓட ஆரம்பிக்கும்போது எனக்கு மட்டும் தோணுச்சு அந்த சப்வே எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ, சப்வேக்குள்ள வந்தேன். எதர்ச்சியா தான் வந்தேன். நான் ஒண்ணும் பிளான் பண்ணிலாம் வரல. ஸோ, அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். நெறைய மக்கள் இங்க இருந்தாங்க. நாங்கலாம் ஒண்ணு சேர்ந்து இங்க சர்வே ஆயிட்டு இருக்கோம். இது என்னோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுமாரி நான் மெடிசன கண்டுபிடிக்க தான் வெளிய வந்தேன். ஏன்னா, இங்க நெறைய பேர் இன்ஜூரி ஆயிருக்காங்க. அந்த டயத்துல தான் உங்கள பார்த்தேன். அதனால இங்க உங்களை கொண்டு வந்துட்டேன். அப்படிங்கிற மாரிலாம் அவர் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ, அங்க இருக்கிற எல்லா மக்களையும் பார்க்கும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி பேர் ஹோப்லெஸ்ஸா இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஞ்சரஸாவும் தெரியிறாய்ங்க. இவன் ஞாபகம் வச்சுக்கங்க, இவன் தான் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வில்லன். ஸோ, அவன் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க மக்கள் எல்லாம் போட்டு மிரட்டிட்டு இருக்கிறாப்புல. ஹீரோவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு புரிஞ்சிருது, இங்க இருக்க சில மக்கள் ரொம்ப டேஞ்சர் ஆவாய்ங்கன்னு சொல்லிட்டு. சிலர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்காய்ங்க. அவன் என்ன பண்ணுவாய்ங்கங்கிறது தெரியல. ஆனா என்ன, எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ, அதனால ஹீரோவுக்கு டேஞ்சர் தான். ஹீரோ என்னைக்குமே ஹியூமன்ஸ நம்ப மாட்டான். பேஸ்ட் ஆன் அவர் அப்பா சொன்னதுனால தான். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ மனசுல புரிஞ்சுக்கிறாப்புல. இங்க இருக்க மக்கள் எல்லாமே ஆபத்தானதா, நான் இங்க கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணணும். எல்லாரையும் கொஞ்சம் டிஸ்டன்ட் விட்டே பழகணும். என்னைய பத்தின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிறக்கூடாது. அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ மனசுல நெனச்சிட்டு இருக்காப்புல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கில் இருக்கும். என்ன விதமான ஸ்கில்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு அவனுடைய ஆப்போசிட்டான ஆட்கள வந்துட்டு எனர்ஜிய வந்து சென்ஸ் பண்ண முடியும். அந்த எனர்ஜி ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா, தன்னை தோற்கடிச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் கிட்ட போமாட்டாங்க. சிலர்ட்ட பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்காது. அந்த எனர்ஜி இருக்காது. ஸோ, அவங்கள ஈஸியா தோற்கடிச்சிட முடியும்னு நம்பிக்கை ஹீரோவுக்கு இருக்கும். ஸோ, இதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்டயும் வந்துட்டு அவன் பார்த்துருப்பான். ஸோ, அது ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். ஸோ, அதனாலே பார்த்தீங்கன்னா, ஹீரோவால அவ்வளோ ஈஸியா வந்துட்டு சண்ட போட்டு ஜெயிச்சிருக்க முடியாது. ஆனா என்ன, இங்க இருக்க மக்கள எல்லாம் பார்க்குறான். இங்க இருக்க எல்லா மக்கள்ட்டயும் அந்த விதமான எனர்ஜி தெரியல. ஆனா என்ன, மக்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறனால, இவங்க என்னையா இருந்தாலுமே மிகப்பெரிய அளவுல பிரச்சனை வருவாங்க. அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்துட்டு ஒரு கன்க்ளூடுக்கும் வர்றாப்புல. இதுக்கப்புறம் அந்த டாக்டர் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொஃபஷன் வந்து டாக்டர். அதேமாரி என்னோட பேர் வந்து பியோம் அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரி, உங்கள பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி டாக்டர் வந்து கேட்குறாரு. 2 பேரையுமே இப்ப ஹீரோவ தான் பார்க்குறாய்ங்க. ஆனா என்ன, ஹீரோ எந்த விதமான ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிறான். ஃபைனலா அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்குது, என்னோட பேரு ஹாரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, நம்ம டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியுது. இதேமாரி நீ மிடில் ஸ்கூல்ல தானே படிச்சுட்டு இருக்கிற. உனக்கு ஆப்போசிட்ல தான்ப்பா என்னோட மெடிக்கல் சென்டர் இருந்துச்சு அப்படிங்கிற மாரிலாம் இந்த டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆப்போசிட்ல மெடிக்கல் சென்டரா? நான் பார்த்ததே இல்லையே! அப்படிங்கிற மாரி அந்த சின்ன பொண்ணு மனசுல நெனச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா, நீ யாருப்பா? உன்னோட குளோத் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. அதேமாரி பார்த்தீங்கன்னா, உன்ட்ட ஷூ இல்ல, எதுவுமே இல்ல. ரொம்ப அடிபட்டு வந்திருக்கிற. நீ யாருன்னு என்னால பிரெடிக்ட் பண்ண முடியல. நீ யாருன்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிற மாரிலாம் டாக்டர் வந்து கேட்கிறப்ப, நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு எந்த விதமான பேரும் இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க அப்பா, அம்மா யாருமே அவனுக்கு பேர் வச்சிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ, அதனால பேர் சொல்லி யாரும் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமா, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நீ வந்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால தான் உன் பேர சொல்ல மாட்டேங்கிறேன். நீ என்னைக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுறியோ, அன்னைக்கு உன் பேர சொல்லு. அப்படிங்கிற மாரிலாம் டாக்டர் வந்துட்டு ரொம்ப அமைதியா தான் பேசிட்டு இருக்காரு. இந்த டயத்துல ஒருத்தன் வர்றான், சிவப்பு கலர் முடி வச்சுக்கிட்டு. அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு டாக்டர். நீங்க போட்ட கட்டு வந்துட்டு இன்னும் ஒர்க் ஆகல. ஸோ, அவனுக்கு இன்னும் பிளட் ப்ளீடிங் வந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் போயிட்டு அங்க இருக்கிற அந்த பேஷண்ட்டையும் பார்க்குறாங்க. பார்த்தா தான் தெரியுது, அந்த கட்டு போட்டிருப்பாங்க பேண்டேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வெளிய ஆரம்பிக்குது. ஸோ, டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிறாரு, சர்ஜரி தான் ஒரே வழி. ஸோ, நம்ம சர்ஜரி பண்ணா மட்டும் தான் இவன காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்யூப்மெண்ட்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு வந்துட்டு கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கும். இந்த புத்தகத்தை எல்லாம் படிச்சு. டாக்டருங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹியூமன்ஸ் வந்துட்டு ஹீல் பண்ணுவாங்க. ஹீல் பண்றது மூலியமா அவங்க வந்து காசு சம்பாரிப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி அப்போகலிப்ஸ் வந்தனால இந்த இடத்துல காசுங்கிறது ஒரு மேட்டர் கிடையாது. ஸோ, இதுக்கு பதிலா ரிட்டர்ன் என்ன குடுப்பாங்கன்னு அவனுக்கு தெரியல. ஸோ, அதனால ஸ்ட்ரெய்ட்டாவே கேட்டுர்றான். அவர்ட்ட தான் காசு இல்லையே, அதுக்கு பதிலா நீங்க அவர்ட்டருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, அங்க இருக்க பேஷண்ட் வந்து சிந்திக்கிறாப்புல, என்ட்ட காசு இல்ல, எதுவுமே இல்ல. டாக்டர் குடுக்குறதுக்கு என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, நம்ம டாக்டர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காப்புல, அதெல்லாம் முக்கியம் இல்ல. டாக்டரோட மிகப்பெரிய தர்மம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கஷ்டத்தில இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான். அவங்க நோய்வாய்ப்பட்டா நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட தர்மத்த அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கவலைப்படாத, நான் உன்னைய காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாரிலாம் டாக்டர் வந்து ஹோப் குடுக்குறாரு. இதுக்கப்புறம் பேஷண்ட் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாப்புல, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்பவே நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஹீரோக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல. என்னடா இது? இந்த ஆளு எதுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான்? எங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண தான் நெனச்சான். என்னால மனுஷங்கள புரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது என்னோட தொழில் தர்மம்ப்பா. இத நான் எப்படி மீற முடியும்? நான் எல்லாரையும் காப்பாத்துவேன். அப்படிங்கிற மாரிலாம் நம்ம டாக்டர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப என்ஜாய்ஃபுல்லா தான் பேசிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் டாக்டரோட பேட்ஜ பார்த்தா தான் தெரியுது. வெட்னரி டாக்டர்ன்னு போட்டிருக்கு. என்னய்யா சொல்ற? இவரு ஒரு வெட்னரி டாக்டரான்னு சொல்லிட்டு இப்ப ஷாக் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உனக்கு சர்ஜரி பண்ணா தான்ப்பா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு பதிலா நான் உனக்கு மயக்க மருந்தெல்லாம் இங்க என்னால ஏற்பாடு பண்ண முடியாது. ஸோ, மயக்க மருந்துக்கு பதிலா நான் வேற எதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற மாரி அவர் சொல்லிட்டு இருக்கப்ப, இவன் வந்து சொல்றான். யோவ்! நீ வெட்னரி டாக்டர்யா? நீ வந்துட்டு அனிமல்ஸ மட்டும் தான்யா நீ குணப்படுத்த
குணப்படுத்தணும். எங்களைய மாரி ஆட்கள் இல்ல அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டுருக்கான். இந்த டயத்துல டாக்டர் வந்து காமெடி பண்ணிட்டுருக்காப்புல. ஹியூமன்ஸும் ஒரு வகையான அனிமல்ஸ் தான்ப்பா. நான் கவலைப்படாத உன்னைய நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சர்ஜரி கரெக்ட்டா பண்ணி முடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காப்புல. இந்த மாரி பதட்டப்பட்டீன்னா சர்ஜரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அவன் ரொம்ப எனக்கெல்லாம் இதெல்லாம் பண்ண வேணாம். நான் செத்தாலும் செத்துட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இவன் இந்த மாரிலாம் கேட்க மாட்டான் போல. மயக்க மருந்து குடுக்கறதுக்கு பதிலா என்ட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த ஐடியாவ நிறைவேத்தணும் போல அப்படின்னு சொல்லி பண்ணதுல இவன் பண்றான் செங்கல் எடுக்குறான். செங்கல் எடுத்துட்டு மண்டையிலே ஒரு அடி. இப்ப பார்த்தீங்கன்னா, அவன் மயக்கமாயிடுறான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து நினைக்கிறான், எனக்கு தெரிஞ்ச வரையும் மனுஷங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுக்க தான் போல அப்படிங்கிற மாரி. இதோட இந்த சாப்டரையும் முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.